ஹலோ கைஸ், வெல்கம் டு அஜய் அரவுண்ட். நான் உங்கள் அஜய். அதாவது துபாயில் வந்து 5 வருடங்களை வந்து நான் முடிச்சிட்டேன். Welcome to Dubai International Airport. வந்துட்டேன். Welcome to Dubai. துபாய்க்கு வந்துட்டேன் நானு. அந்த வகையில் வந்து இந்த வீடியோ வந்து போகிறதுக்கு கரெக்டான, அதாவது சரியான டைம் இந்த டைம் தான் சொல்லலாம். ஏன்னா வந்து துபாயில் வந்து கால் எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து கனவுகள் சில எனக்கு அந்த வயதில் ஒன்றும் தெரியல. சொல்லப்போனால் 19 வயதில் நான் துபாய்க்கு வந்தேன். நான் வந்து இறங்கினதுக்கப்புறம் வீடியோ பார்ப்போம். They say money can't buy happiness. Habibi, come to Dubai. வாழ்க்கையை போர் அடிக்குதா? என்ஜாய் பண்ண துபாய் வாங்க. இப்படிலாம் லைஃப் போதா எப்படி போப்பேன்ட்டுலாம் நான் டிசைடே பண்ணலை. அந்த வகையில் வந்து துபாயில் நீங்கள் இப்போ வந்து வெளிநாட்டுக்கு வரலான்ட்டு சில பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களுக்காக ஒரு 5 சில விடயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கேன். அதை வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு முதல்ல வந்து துபாயில் வந்து ஒரு 5 வருடத்தை நான் கடந்துட்டேன். அது வந்து சும்மா 5 வருடத்தை கடந்தாச்சான்னு இல்லாமல் அதுக்கு முதல்ல பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் எனக்கு. Last but not least, I want to thank me. என்னன்னு சொன்னால், நான் வந்து ரொம்ப ஹாப்பினஸ் பர்சன்னு சொல்லலாம். எனக்கு வந்து கோபம் அவ்வளோக்கு வராது. வந்தாலும் அதை வந்து கெதியாக அந்த அவங்க பர்சன்லேருந்து கெதியாக போயிடும். அந்த பர்சன் வந்து எவ்வளவு சண்டை பிடிச்சாலும் அந்த சண்டை பிடிச்ச அந்த ஒரு கோபம்ன்றது அந்த டைம்லேயே மறைஞ்சிடும் எனக்குன்ற மாதிரி சொல்லலாம். திரும்ப வந்து பொறாமை இருக்காது எனக்கு. என்னடா வந்து ஒரு ஆள்கிட்ட பார்த்து ஜெலஸ் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு கிடையாது. இன்னொன்று வந்து எனக்கு பயம் இருக்காது. ஒன்றை ட்ரை பண்ணால் என்ன தான் நடக்க போகுது பார்ப்போம்ன்ற மாதிரி அந்த பயம் இல்லாத மாதிரி இருக்கும். திரும்ப ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கும். நம்பிக்கைண்டா இந்த விஷயத்தை பண்ணி பார்ப்போம், இந்த விஷயத்தை ட்ரை பண்ணுவோம், இந்த விஷயத்தை பண்ணி பார்க்கலான்ற மாதிரி. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அப்படி எந்த விஷயத்துலேயும் வந்து துபாயில் வரைக்கும் நான் சொல்ல போனால் வந்து நான் என்ன நம்புவேன் எல்லாத்துலேயும். அதுக்கு முதல்ல எனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு. நிறைய பேர் துபாய் லைஃப்பில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கடா ஒர்க் வைஸ் என்று சொல்லாமல் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்லியாக வந்து நிறைய பேர் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கேன். எனக்கு நிறைய பேர் வந்து நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே துபாயில் கிடச்ச ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. சில அண்ணன்மார் சொல்ல போனால் எனக்கு பேர் சொல்லத்தை இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஆளை விட்டால் தப்பாக இருக்கும். எனக்கு துபாயில் வந்ததுக்கப்புறம் இறங்கினதுக்கப்புறம் ஒரு சில அண்ணன்மார் வந்து சாப்பாடு தந்தது, அவங்க குக் பண்ணி தந்தது, திரும்ப இன்ன வரைக்கும் என் ரூம்மேட்டில் இருக்கிற அண்ணா, திரும்ப இவ்வளோ பேர் வந்து நிறைய பேர் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்மார், இவ்வளோ பேர் வந்து நம்ம நாட்டிலையும் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் நமக்கு இன்னொரு நாட்டுக்கு வந்து ஒவ்வொரு நாட்டில் இருந்து சப்போர்ட் கிடைக்கக்குள்ள அப்படியான ஃப்ரெண்ட்ஸ் வரக்குள்ள அவங்களுக்குலாம் இப்போ அஜய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லக்குள்ள இந்த வீடியோ பார்க்குற நீங்களாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பீங்க நிறைய பேர். அந்த வகையில் வந்து பிக் தேங்க்யூ எல்லாருக்கும். வந்து நீங்கள் சாப்பிட்டியாடா அஜய் எப்படி இருக்கா என்று கேட்குற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பினஸாக இருக்கும். இன்னொன்று வந்து என் ஃபேமிலிக்கு சொல்லணும். ஃபேமிலிக்கு தேங்க்யூ சொல்ல தேவையில்லைன்னு தான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். என்னென்னா வந்து அவங்க இல்லாமல் நான் இல்லைன்ற மாதிரி தான். அந்த வகையில் வந்து எல்லாருக்கும் வீட்டில் அம்மா டெய்லி கோல் எடுத்து கதைக்கிறதும் அம்மா திரும்ப பேசுகிறது எல்லாம் தெரிந்தானே உங்களுக்கு. நிறைய கஷ்ட காலம் இந்த காலம் அந்த காலம் வந்திருக்கு நான் வீட்லேயும். பட் அதெல்லாம் கடந்து இதுதான் எனக்கு சரியான டைம் நான் வீடியோ பண்ணுறதுக்குண்டு எனக்கு தோணிக்கு. ஏன்னாடா நான் 5 வருஷத்தை முடிச்சது இந்த வருஷம் தான் எனக்கு இந்த நாள் தான் நான் பண்ண வேண்டிய இந்த வீடியோன்ற மாதிரி இருந்தது. எனக்கு இந்த கனவு கொஞ்சம் நிறைவேறின மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண வேண்டிய. அந்த வகையில் வந்து துபாயில் வந்து நான் 2019 வந்தேன். 2019 அப்போ எனக்கு 20 வயது, அதாவது 19 முடிஞ்சு 20 ஆக போகுது. 20 வந்ததுக்கப்புறம் எனக்கு துபாய் என்றாலே ஜீரோ நாலேஜ். எனக்கு சொல்லப்போனால் ஒன்றுமே தெரியாது. எனக்கு ஒன்றுமே தெரியாண்டில்லை. எனக்கு அதை பற்றி கற்றுக்கலாம். பட் அதை பற்றி தெரியலாட்டி தெரியாது. இங்கே வந்து இறங்கினதுக்கப்புறம் இதை பண்ணுங்கன்னு சொல்லப்போ எனக்கு எதை தந்தாலும் பண்ணுவோன்ற மாதிரி தான். எதை பண்ணாலும் நல்லா பண்ணுவோம், எதை வந்து பண்ணாலும் நல்லா பண்ணுவேன்ற மாதிரி ஒரு எனக்கு மைண்ட் இருக்கும். எதை வந்து பண்ணாலும் நல்லா பண்ணணும். திரும்ப வந்து அப்படி போயிட்டுருக்கு, நாட்கள் போயிட்டுருக்கு. திரும்ப ஒரு வருஷமும் இல்லை, கொரோனா ஸ்டார்ட்டு. என்னடா வந்து உழைச்சது வந்து ஒரு வருஷத்துலேயே இப்படி ஆன மாதிரி இருந்துக்கு. திரும்ப 6-7 மந்த்து ரூம்லேயே லாக்டவுனு அது இதான்னு சொல்ல வெளியிலையும் போயிடாது. அந்த 6-7 மந்த்துக்குள்ளே ட்ரை பண்ணி வீட்டுக்கு போகலான்ட்டு பார்த்தா அதுக்குள்ளே நாட்டுக்கும் போயிடாத ஒரு சிச்சுவேஷன் ஆகிட்டு இப்படியெல்லாம் போயிட்டுருக்குன்ற மாதிரி லைஃப் போயிட்டு திரும்ப கொரோனாவை தாண்டி தான் ஒரு லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகி இன்ன வரைக்கும் ரன் பண்ணிகிட்ருக்கு. அதில் இன்னொன்று சொல்லலாம் வந்து நான் சொல்ல வந்தது என்னடா துபாய்க்கு நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணுமென்னு சொல்கிறாங்களுக்கு நான் 5 விடயம் சொல்லணும்னு சொன்னேன். நான் சொல்கிறேன். அதுக்கு முதல்ல வந்து வெளிநாடுன்னு சொல்லக்குள்ள வந்து எல்லோரும் சொல்லுவாங்க ஈஸியாக வந்து உழைச்சிட்டு போகிற நாடு அப்படி இல்லை நாட்டில். இப்போ எல்லாரோட ஆசையும் வந்து
வெளிநாடுகளுக்கு போகணும், பெரிய காசு உழைக்கணும், பெரிய செட்டில் ஆகணும். அது நல்ல விஷயம் தான். எல்லாருக்கும் அவங்கவங்களோட கனவு இருக்கும். ஏன்டா நம்மளுக்கு எவ்வளோ நாளைக்கு தான் மற்றவங்களுக்கு இப்போ காசு இருந்தால் தான் மற்றவன் நம்மளை மதிப்பான்ற அளவுக்கு இல்லை இருக்காங்கன்ற மாதிரி இந்த உலகம் மாறிட்டு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி காசு இருக்கிற அளவுக்கு அன்பையும் வந்து கொடுங்க. ஏன்னா வந்து இப்போதைய காலம் வந்து அன்பு இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. எனக்கு சொல்ல போனால் வந்து அன்பையும் கொடுங்க, காசு இருந்தால் அதை காசுக்கு ஏற்ற மதிப்பையும் கொடுத்து எல்லாரும் வந்து ஒற்றுமையாக வாழ கற்றுக்கொள்ளுங்க. இப்போ வந்து எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பார்த்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. பேர் வந்து வெளிநாட்டு நான் ஸ்ரீலங்காவை சொல்லப்போனால் வந்து பேக் டு பேக் இப்போ வந்து ஃபாரின் கண்ட்ரி, கனடா, யூரோப்பியன் கண்ட்ரி, அது இதுண்டு போலாந்து, ஐஸ்லாந்து எப்படின்ட்டு மக்கள் வந்து நகர்ந்துகிட்டே இருக்காங்க என்னோட நாட்டில் இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்துட்டு. அப்போ அந்த சுச்சுவேஷனில் படித்தவங்க போயிட்டு இருக்கிறாங்க, படித்தவங்களுக்கு வேலை கிடச்சிரும், படிக்காதவங்களும் ரொம்ப காசு செலவழித்து ரொம்ப கோடிக்கணக்கில் குரோர் அப்படின்ட்டு லட்சக்கணக்கில் செலவழித்து வெளிநாட்டுக்கு போயிட்டு நான் நிறைய பேர் இங்கே ஏர்போர்ட்டில் இங்கே மெட்ரோவில் இதுலண்டு நிறைய ஸ்ரீலங்கன் பீப்புளை வந்து நான் இங்கேயே பார்த்துருக்கேன். ஏன்னா ஏஜென்சி இங்கே கூப்பிட்டு அங்கே அனுப்புறேன் இங்கே ஏமாற்றி ரிட்டன் அனுப்புறதுக்கு பொடியனுக்கு போகிறதுக்கு ஆசை இல்லைன்ற நிலைமையும் இங்கே ஏற்பட்டிருக்கு. அப்போ ஒரு இடத்த போகிறதுக்கு முதல்ல ஓகே நம்ம ஒரு நாட்டுக்கு ஒரு ஏஜென்சி சொல்கிறான் இப்படி ஒரு வேலை இருக்குன்னு சொல்லக்குள்ள முதல்ல வந்து இதொரு வெளிநாட்டை பற்றி ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். என்னடா பெரிய நாட்டுக்கு போகிறாங்களுக்கு என்னடா அந்த நாட்டுக்கு போக முந்தி நம்ம அந்த ஓகே அவன் சொல்கிற வேலைக்கு நம்ம தகுதி உடையவரான்ட்டு முதல்ல நீங்கள் பாருங்கள். ஓகே அந்த நாலேஜ் அந்த ஸ்கில்லு வந்து நம்மகிட்ட இருக்கா? ஏன்னா நாளைக்கு அந்த வேலையில் போய்ட்டு இறங்கிட்டு அந்த வேலை உங்களுக்கு தெரியலாட்டி அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு பர்மனெண்ட்டாக வந்து வேலை பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வேலை தெரியாது, அது போய் கற்றுக்கலான்னு சொல்லுவீங்க. பட் கற்றுக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா லக்குன்னு சொல்லலாம், கிடைக்கலாட்டி அப்படியான பிரச்சனைலாம் இருக்குது. திரும்ப காசு கட்டி இப்படி ஒரு லட்சக்கணக்கில் 80 லட்சம் 90 லட்சம் கோடிக்கணக்கில் வளதெல்லாம் விற்று நாங்கள் இருக்கிற வீடெல்லாம் விற்று சிலாக போயிட்டுருக்காங்க. இப்போ போனவங்க ரிட்டன் வர்றது பெரிய வேலை இல்லை. என்னடா ரிட்டன் வேறு நாட்டில் தான் வருவாங்க. சொல்லப்போனால் போகிற போக்கில் வந்தாலும் வருவாங்க. ஏன்னா அவங்க போய் செட்டில் ஆனால் அது வந்து ஹாப்பினஸ். பட் அங்கே போகிறதுக்கு முதல்ல நம்ம இதெல்லாம் சரியாக இருக்கா, இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிட்டு போகிறதில்ல. அது ஒரு உண்மையான விட. ஏன்னாட்டா நீங்கள் கற்றுக்கிட்டு போனீங்கட்டா அங்கே போயிட்டு பதட்டப்படுத்தவில்லை. சிலவங்க முடிவெடுப்பாங்க இல்லை காசு கட்டினா எல்லாம் சரியாயிடும், காசு ஏஜென்சி கட்டினா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எப்படி சரியாகுன்ற மாதிரிலாம் ஜோசிங்க ரொம்ப காசு விஷயத்தில். அதாவது நீங்கள் பண்ணுற விஷயத்தில் வந்து இந்த டைமில் நீங்கள் ஒரு இந்த வயது 25 26 வயதில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க நிறைய பேர். அந்த வயதில் பிள்ளைகளை விடாமல் ட்ரை பண்ணுங்கள். அதை ஒன்று சொல்லணும்னு நினச்சினா என்னடா அந்த வேலைக்கு நம்ம குவாலிஃபையாக இருக்குமான்ற மாதிரி பாருங்கள். குவாலிஃபைன்றனா வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கேஷன், அதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சிருக்கோமா, ஸ்கில் இருக்கா, அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்ட்டு முதல்ல பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் அதுக்கு காசு கொடுத்து ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து துபாயில் நான் இப்படியான வீடியோஸ் நான் பண்ணுவேன் நான் நினச்சி பார்க்கல. நிறைய வீடியோஸ் வந்து போட்டி ப்ளாக்ஸுக்கிட்ட பண்ணியிருக்கேன். எனக்கு ஹாப்பினஸ் இந்த வீடியோ பார்க்கக்குள்ளே எனக்கு ஹாப்பினஸாக இருக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ். சில வீடியோஸ் எனக்கே பார்க்கக்குள்ள ரொம்ப மெமரிஸாக இருக்கும். சில வீடியோஸ் எனக்கும் கண்டினியூவாக வீடியோ பண்ணுறதுக்கு ஆசை தான். பட் ஒர்க் கொஞ்சம் இங்கே ஹார்டாக போக்குள்ள இங்கே ஸ்லோ ஆகிடும் வீடியோஸ் அப்படி அப்படின்ட்டு போயிட்டு இருக்குது. பார்ப்போம். இன்றைக்கி இப்போ வேலைக்கு போகணும். இப்போ 1:30க்கு ஷிஃப்ட் இருக்குது எனக்கு. இப்போ நான் 12 o'clock தான் வேலை பார்த்துட்டு டைம் பார்த்துட்டு இப்போ ஓகே இந்த வீடியோ பண்ணுவேன்ற ஒரு ஐடியா வந்துக்கு அப்போ இதை சொல்லுவோம் எல்லாருக்குன்ற மாதிரி தான் இந்த வீடியோ பண்ணிட்டுருக்கேன். அந்த வகையில் வந்து ஓகே கிடைக்கிற டைமில் வந்து பொண்ணான டைம் ஆக்கி அதை காணொலி அவங்களுக்கு நான் தரத்துக்கு நான் இருக்கிறேன். நல்ல வீடியோ தருவேன். துபாயில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸான வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது. ஏன்னா நான் நிறைய கற்றுக்கிருக்கேன். துபாயில் வந்து சில டெக்னாலஜி அதை பற்றியான வீடியோஸ் எல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து கொண்டு இருக்க போது அதுக்கான வழியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான பண்ணிகிட்ருக்கேன் அது சொல்லலாம் அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து நான் சொல்ல வேண்டிய 5 விடயம். என்னடா அந்த 5 விடயம் எங்களுக்கு தெரியாதான்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க. சிலவங்க வந்து ஒரு அண்ணனா ஒரு 25 வயது 26 வயது ஆகிட்டு ஏப்ரல் 15 26 வயது ஆகிட்டு. அப்போ 26 வயது இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகே எனக்கு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இந்த 5 things வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட். எனக்கு ஆஸ் அஜய் எனக்கு வந்து ஒரு மனுஷனாக எனக்கு வந்து இந்த துபாயில் இருக்கிறதுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த 5 விடயத்தை நீங்கள் வந்து ஏர்லியாகவே கற்றுக்கொள்ளுங்க. ஓகே நீங்கள் துபாய்க்கு வர முந்தி இப்போ நான் சொல்ல வேண்டிய விடயம் வந்து உங்களுக்கு ஒரு 19 வயதாக இருக்கும், 18 வயதாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இப்போ தான் 30 வயது 28 வயதாகதாண்டா உங்களோட தம்பி தங்கச்சி உங்களோட சொந்தக்காரர் ரிலேட்டிவ் பொடியினருக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. அக்காடமானுக்கு தம்பிடமானுக்கு அனுப்பி இந்த 5 விடயத்தை வந்து இன்னும் ரொம்ப கற்றுக்கொள்ள சொல்லுங்கள். ஓகே கற்றுக்கிட்டால் அவன் நாட்டுக்கு போயிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு அவன் நல்ல வேலை பார்க்குறதுக்கு இந்த காணொலியே போதும் அவனுக்கு. நான் சொல்கிறேன், அதை அடித்து சொல்கிறேன். ஏன்னா வந்து
நமக்கு நான் வெளிநாட்டில் இருக்கக்குள்ள சம்டைம் நான் சொல்ல போன உண்மையை சொல்லுவேன், ஒரு 19 வயது இருக்கும், அப்போ 18 வயது இருக்கும். அப்போது யூடியூப்பில் போயிட்டு வெளிநாட்டு வாழ்க்கைன்னு அடித்தாண்டா, வெளிநாட்டு வாழ்க்கைன்னு அடித்தாலே சொல்லப்போனால் அந்த பில்டிங், அந்த கான்ட்ராக்டு, அந்த இதில் வேலை பார்க்குற மாதிரி பில்டிங்கில் திரும்ப வெளிநாட்டு சோகப்பாட்டு, வெளிநாட்டு அப்படி அந்த ஒரு வாழ்க்கையே பார்த்துட்ருக்கோம். நம்ம இப்போ வரைக்கும் நம்மளோட சமுதாயம் என்ன பண்ணுதுண்டா, வெளிநாட்டு வாழ்க்கைன்னு சொல்லக்குள்ளே நெகட்டிவ் அடுக்குது. என்னடா நெகட்டிவ் சரிதான், நெகட்டிவ் அடுக்கிறதுக்கு ஓகே. ஏன்னாண்டா வெளிநாட்டுக்கு போகிறவங்கலாம் படிக்காதவன் தான் போவான்ற மாதிரி ஒரு நாலேஜ் வந்து தான் நம்மளோட சமூகத்துக்கு இருக்குது. என்னடா படிக்காமல் இருக்க, வெளிநாட்டு போகிறையாண்டு ஸ்கூலில் சில பொடியன்ட்டு கேட்குறதும், அப்போ வெளிநாட்டில் போய் ஒட்டகம் மேய்க்க போகிறையாண்டு கேட்குற சில பொடியன் அப்படி வெளிநாட்டை வந்து சித்தரித்ததில் வந்து சில படங்களில் வர மாதிரி சென்ட் அடிச்சுக்கிற அப்படியே. ஏனண்டா வந்து வெளிநாட்டை வந்து இப்படியெல்லாம் சித்தரித்து தான் வச்சுருக்காங்க நம்மளோட நாட்டில், நம்மளோட ஊரில், அதுவும் நம்மளோட சமுதாயம். சொல்லப்போனால் அந்த ஏனண்டா அதை பற்றி ஒரு புரிதல் இல்லை. வெளிநாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஓகே இதுவும் நல்லா இருக்கே என்ற மாதிரி, சில விடயங்கள் இங்கேயும் நல்லா இருக்கே என்ற மாதிரி திரும்ப தான் அதை வந்து ரியலைஸ் பண்ணி ஓகே இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோமே, இதெல்லாம் வந்து நம்மளோட பிள்ளைகளுக்கு மக்களுக்கு சொல்லணுமே என்ற ஒரு அவங்க வந்து சொல்லவே மாட்டாங்க. ஏன்டா நம்ம பட்ட இன்பத்தை வந்து மற்றவங்க சொல்லி மற்றவன் நல்லா இருக்கிறது பிடிக்காது சிலவங்களுக்கு என்ற மாதிரியும் இருக்குது. அந்த வகையில் வந்து நான் உங்களுக்கு ஒரு அண்ணனா ஒரு தம்பியான்னு தெரியலை, பட் இந்த வீடியோ வந்து உங்களோட சின்ன பொடினு, அதாவது 17, 18 வயது 16 வயது பொடினு, அதாவது ஏஎல் படித்து முடித்ததுக்கப்புறம் நீ என்ன பண்ணணுன்றதுக்காக வெளிநாட்டுக்கு போகிறியா, இந்த 5 விடயத்தை கற்றுக்கிட்டு நீ வெளிநாட்டுக்கு வர சொல்லுங்கள். இது நல்லாயிருக்கும். ஒன்று வந்து குக் பண்ணணும். இது வந்து பேசிக், நான் ஸ்டார்டிங்கில் வந்து பேசிக்லேருந்து ஆரம்பிக்கேன். இது வந்து குக்கிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எனக்கு சொல்ல போனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் துபாய் ஒரு எனி கண்ட்ரி உங்களுக்கு போனீங்கன்னா வந்து குக்கிங் இம்பார்ட்டன்ட். ஏனண்டா வந்து ரைஸு, ஒரு சோறு எப்படி போடுறது, ஒரு கறி எப்படி சமைக்கிறது, ஒரு ஏதாவது கற்றுக்கொள்ளுங்க. என்னோட வீட்டில் அம்மா இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, உங்களுக்கு இப்போ தான் சின்ன ஒரு வயது இருந்தாலும் ஈஸியாக அவங்களோட வந்து கற்றுக்கொள்ளுங்க குக் பண்ணுறது எப்படின்ட்டு. ஏன்டா துபாயில் நீங்கள் எத்தனை நாளைக்கு தான் கடையில் சாப்பிடுவீங்க, எத்தனை நாளைக்கு தான் கடையில் சாப்பிட்டு உங்களோட உடம்பை நீங்களே வீணாக்குவீங்க. அதுவும் உண்டு. திரும்ப வந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்க. இந்த கூடி மது, அது நான் முன்னாடியே 3-4 இயருக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி. முதல் வீடியோ போய் பாருங்கள். அது ஒரு அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நான் அதுக்கு முதல்லையும் அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணலை, இன்ன வரைக்கும் ட்ரிங்க்ஸ் பண்ணலை. ஏன்னா எனக்கு அது மோட்டிவேஷன் இருக்குது மண்டையில், ஓகே இதை பண்ணக்கூடாது. இப்போ நீங்களும் வந்து குக்கிங்கன்றக்குள்ளே ஓகே குக்கிங்னு சொல்லக்குள்ளே இந்த ட்ரிங்க்ஸு அதிலெல்லாம் கை வைக்கக்கூடாது. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், குக் பண்ண பழகணும். ஓகே இந்த ட்ரிங்க்ஸு பார்ட்டி அதெல்லாம் கற்றுக்கக்கூடாது. ஏன்னாடா அதெல்லாம் வந்து நமக்கு நல்லதில்லை. நான் சொல்கிறது இந்த வயது ஸ்டார்ட் ஆன பொடியினருக்கு இப்போ இதெல்லாம் கற்றுக்கக்கூடாது. அப்போ ஒன்று வந்து குக்கிங் பண்ண பழகிருக்கணும். நீங்கள் வந்து கட்டாயம் வெளிநாட்டுக்கு வரப்போனா குக்கிங் பழகிருக்கணும், கற்றுக்கொள்ளுங்க. இன்னொன்று வந்து இங்கிலீஷ், ஆங்கிலம் நம்மளதில் ஆங்கிலம் லாங்குவேஜ். இங்கிலீஷ் வந்து பேசுகிறது வந்து ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. என்னடா இவனடா பெரிய ஆள் மாதிரி இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கான், நமக்கு தெரியாத லாங்குவேஜாண்டு சிலவன் கேட்பானுங்க. ஏனண்டா அவனுக்கு என்னென்ன பிரச்சனைண்டா, இவன் பேசினா இவனுக்கு ஏதோ என்ன பண்ணுன்னு தெரியல. பட் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. பேசிக் கிராமர்லேருந்து ஏதோ சென்டென்ஸ் எல்லாத்தையும் எல்லாம் இருக்குது, நம்மளோட கூகுளில் இருக்குது, நம்மளோட எல்லாம் புக்கில் இருக்குது. படிங்க. தெரியலையா கேளுங்க, போய் உங்கள் ஊரில் இருக்கிறவங்களோட டீச்சர்மார்கிட்ட படிங்க, நல்லா படிங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த வயது 16, 17 அந்த வயதுக்குள்ளே நீங்கள் படிக்கலாட்டி இந்த 26, 30 வயதுலாம் நல்லா கஷ்டப்படுவீங்க என்ன மாதிரி. பட் நான் சொல்கிறேன், நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வரேன். பட் அந்த பிள்ளையை நீங்கள் விடாதீங்க. தம்பி தங்கச்சிமாரே படிங்க, இங்கிலீஷை நல்லா படிங்க. உங்களுக்கு நீங்கள் என்னது வேறு பாடங்கள் எல்லாம் படிக்கலாம், பட் இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் தான். அதை கொஞ்சம் நல்லா படிங்க. எழுத, படிக்க, டைப் பண்ண எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் துபாய். ஒரு எல்லா இடத்துலையும் இது இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இங்கிலீஷ் இல்லாட்டி மரியாதை கிடையாது. இதை கட்டாயம் கற்றுக்கொள்ளாங்க. இன்னொன்று வந்து கோபம்னு சொல்லக்குள்ள இந்த கோபத்தை வந்து குறைச்சிக்கொள்ளுங்க. ஏன்னா வந்து நமக்கு தான் எல்லாம் தெரியும்ன்ற ஆட்டிடியூட்டு இருக்கணும், பட் அது இருக்கக்கூடாது ரொம்ப. என்னென்னா வந்து நீங்கள் கோபத்தை வந்து ரொம்ப குறைச்சிடுங்க. உங்களுக்கு கோபமே தேவையில்லை.
கோபம் லைஃபுக்கு இந்த ஹங்கிரின்னு சொல்லுவாங்களே, அது வந்து ஹங்கிரி மாதிரி எப்போ வரும் இப்படி வரும்னு தெரியாது, வந்துட்டு போகும். அந்த வகையில் வந்து கோபம் வர டைமில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளுங்க, கோபப்படாதீங்க. அந்த கோபப்படுத்த பர்சனோடையும் பேசாதீங்க. ஏன்னா நீங்கள் கோபப்பட வேண்டிய விஷயம் என்னத்துக்கண்டா, கோபப்பட வேண்டிய விஷயம் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு தான் நீங்கள் கோபப்படணும். முன்னேறணும் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படாமல் வெளிநாட்டு துபாய்ன்னு சொல்லக்குள்ள எல்லா நாட்டிலையும் வரக்குள்ள இந்த கோபத்தை வந்து தவிச்சு கொள்ளுங்க. 3 விஷயம் சொல்லிட்டேன். 4வது விஷயம் என்னென்னு கேட்குறீங்களா? 4வது விஷயம் நானும் மறந்துட்டேன். இல்லை என்னென்னு சொன்னேன்டா, 4வது விஷயம் நீங்கள் வந்து கேட்பீங்க, அண்ணா வெளிநாட்டில் போனால் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க, சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறாங்க, அங்கே கிளீனிங் வேலை பார்க்குறாங்க, நாங்கள் இப்படி நல்ல வேலைக்கு வர்றது. நம்ம நாட்டிலே நீங்கள் ஒரு படிக்குங்க, ஓகே ஓஎல் படிச்சுட்டு ஏஎல் படிக்குங்கன்னு வைங்களேன். ஏஎல் படிச்சுட்டு உங்களுக்கு நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கல, நல்ல ரிசல்ட் கிடைச்சிட்டாலும் நீங்கள் யூனிவர்சிட்டி போகிறீங்க. இன்னொரு பக்கம் ஏதாவது நல்ல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கலாம், இல்லாட்டி ஏதாவது நம்ம நாட்டில் டூரிஸ்ட் சம்மந்தமான நிறைய வழியில் கற்றுக்கிறதுக்கு வழி இருக்குது. ஓகே மட்டக்களப்பில் வந்து கொழம்பு போய் படிக்கிறது தான் கஷ்டம்னா படிங்க, போயிட்டு கஷ்டப்பட்டு யோசிக்காதீங்க அந்த தூரத்தை வந்து. ஏனெண்டா வந்து நீங்கள் 4000 கிலோமீட்டர் கடந்து துபாய் வரதுக்கு இவ்வளோ வந்ததுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது. அந்த 280 கிலோமீட்டர் 260 கிலோமீட்டர் போயிட்டு படிக்கிறத யோசிங்க தவிர அதுக்குள்ளே வர செலவை எடுக்காதீங்க. அது ஒரு படிப்பாடுங்க. அதுக்குள்ளே போய் படிச்சுட்டு அதில் கோர்ஸில் முடிச்சுட்டு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். அவங்களே உங்களை அனுப்பி வைப்பாங்க வேறு ஃபாரின் கண்ட்ரிகளுக்கு, இன்டர்ன்ஷிப்பு அது இதாண்டு படிக்கக்குள்ள. அப்போ உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஓகே நீங்கள் படித்ததுக்கப்புறம் நான் விட்ட பிள்ளை என்னடா வெளிநாடு போகணுமென்று எடுத்து நீங்கள் என்னங்கன்னா அதுக்குள்ளே அந்த 17, 18 வயது 20க்குள்ளே நீங்கள் ஏதாவது நல்ல கோர்ஸ் 20 வயதுக்குள்ளே முடிங்க. அந்த கோர்ஸை முடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் கிடைக்கும், ஏதாவது படிக்கலாம், ஏதாவது இங்கிலீஷ் கோர்ஸ், கம்ப்யூட்டர் கோர்ஸ், ஏதாவது அந்த கோர்ஸை படிச்சிங்கன்னா அந்த 20 வயதுக்குள்ளே உங்களுக்கு ஓகே நம்ம 21 வயதில் ஸ்டெப் வைக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். நீங்கள் 7ல் விட்ட பிள்ளையை அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து விடக்கூடாது. இது வந்து 4வது. 2வது வந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக அந்த விட்ட பிள்ளையை நீங்கள் திருத்தி கொள்றதுக்காக அதுக்குள்ளே படிச்சுட்டு கொண்டு இருக்கணும். 5வது நின்று கேட்டிங்கன்னா வந்து சீக்கிரமாக வந்துடுங்க, சீக்கிரமாக வெளிநாட்டுக்கு வந்துடுங்க. என்னென்னா வந்து சொல்லுவாங்க சில ஆட்கள், நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குற சில அண்ணா மாதிரி யோசிப்பாங்க 28 வயது 30 வயது நம்ம வெளிநாடு போகக்கூடாதுண்டு. நான் 23 வயதில் இருக்கிற நான் வந்து 30-35 வயதில் இருக்கிற பொடிய அண்ணாக்களுக்கெல்லாம் வேலை சொல்லுவேன், 40 வயதில் இருக்கிற வேலை சொல்லுவேன். ஏனெண்டா நான் வந்து ஏர்லியாக வந்துட்டேன் துபாய்க்கு. இப்போ நான் வந்து துபாயில் ஏர்லியாக 19 வயதில் வந்தால் 19 இருந்து 21 வயதுக்குள்ளே நான் கற்றுக்கிட்டேன் ஈஸியாக. வேலையை கற்றுக்கொண்டா அங்கிட்ட நம்ம வேலையை கற்றுக்கொண்டா நம்ம தான் ஹீரோ. அப்போ வேலையை கற்றுக்கொண்டா நம்ம தானே ஹீரோ. அப்போ வேலை சொல்லிக் கொடுக்குறது நம்ம தான் இருக்கும், வேலையை கற்றுக் கொடுக்குறது நம்ம தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து துபாய்க்கோ இல்லை வேறு நாட்டுக்கு போகிறீங்கண்டா அந்த 20 வயது பொண்ணான டைம், அது வெளிநாட்டுக்கு போகிற டைம். நீங்கள் அப்போ தான் வந்து ட்ராவல் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து அந்த டைமில் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த டைமில் 20 வயது 25 வயதில் உழைச்சிட்டு 26 வயதில் போய் என்ஜாய் பண்ணுங்களேன். யாருக்கு கேட்கப்புறம் உங்கள்கிட்ட சரியா பிள்ளையா? அந்த டைமில் வந்து நீங்கள் உழைக்க பாருங்கள். இன்னொன்று வந்து ஏர்லியாக வந்து துபாய்க்கு வர ஏர்லியாக வந்து வெளிநாடு போங்க. ஓகே உங்களோட பிளான் வந்து 17-18 வயது ஏஎல் ரிசல்ட் வருது. ஏஎல் ரிசல்ட்டில் நல்ல ரிசல்ட் இல்லாட்டி, நல்ல ரிசல்ட் வந்தால் படிங்க, நல்ல ரிசல்ட் இல்லாட்டி என்னடா நான் சொல்கிறது வந்து இந்த ஒட்டகம் வைக்கிற வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடாது சரியா? அப்படியான வேலை. இப்போ நீங்கள் நல்லா படித்தா எதுக்கு நம்ம அந்த வேலையெல்லாம் பார்க்க? நல்லா படித்தா கற்றவருக்கு எங்கே போனாலும் சிறப்பு தானே. அப்போ நீங்கள் அந்த 5ஆம் ஆண்டு படித்த படிப்பு கொண்டு ஏனெண்டா நமக்கு அந்த படிப்புனா வந்து அந்த 17 வயதில் அந்த முடிவு எடுக்க தெரியாமல் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிக்கலையா அடுத்த முடிவு படிப்பு தான். படிக்காத முடிவு எடுக்காதீங்க, நல்லா படிங்க. ஒரு ஆள் சொல்லித்தரக்குள்ளே கேளுங்க. அந்த ஸ்கூல் டைம்லேயும் ஃபன் எடுக்கிறது ஓகே தான், பட் நல்லா படிங்க, அதை நான் சொல்லுவேன். இன்னொன்று 17 to 20 வந்து பொண்ணான டைம், அதை பற்றி வேஸ்ட் பண்ணாமல் அதுக்குள்ளே முடிவை வந்து தெரியலையா கேளுங்க, யார்கிட்டையும் கேளுங்க, தெரிஞ்சவட்டும் கேளுங்க. அந்த படித்து வெக்கப்படவே தேவையில்லை. லாங்குவேஜ் தெரியலையா வெக்கப்படாங்க, போய் கேளுங்க. தெரியலைன்னா சொல்லித்தாங்க நான் சொன்னால் யார் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டா. எங்கே தெரியலைன்னா தெரியாது, தெரியாததை தெரிஞ்சுக்கணுமெண்டா கற்றுக்கணும், கேட்கணும். கேட்கலாட்டி கிடைக்காது. அப்போ அதே மாதிரி நீங்கள் கற்றுக்க யோசிங்க.
20 வயதுக்குள்ளே ஏதாவது படிப்பை பற்றி யோசிங்க. படிப்பு தான் எங்கே போனாலும் நமக்கு கை கொடுக்கும். அந்த 20 வயதுக்கு அப்புறம் 21 வயதுக்கு முன்னாடி துபாய்க்கு வந்துடணும். ஐ மீன் வெளிநாட்டுக்கு வந்துடணும். வெளிநாடுனா உங்களுக்கு ஃபேவரட்டான கண்ட்ரி நியூசிலாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எங்கேனாலும் போகலாம். பட் அந்த 21 ஏஜில் எப்படியாவது வெளிநாட்டுக்கு வந்துடணும். நீங்கள் விசிட்டோ அதோ நல்லதாக யோசித்து முடிவெடுத்து வெளிநாட்டுக்கு வந்துட பாருங்கள். ஏன்னாடா அந்த டைம் வந்து உங்களுக்கு நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு டைம் இருக்குது. என்னடா கற்றுக்கிறதுக்கு, வேலையை கற்றுக்கிறதுக்கு, ஒரு உங்களுக்கு சவால் இருக்கிற எல்லாம் வந்து இங்கே கற்றுக்கலாம். அந்த வகையில் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், ஃபுட்டு குக்கிங் வந்து அப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அடுத்து வந்து இங்கிலீஷ் எப்படி கற்றுக்கணும், அதாவது படிங்க, இங்கிலீஷ் படிங்க, குக் பண்ண பழகிக்கொள்ளுங்க, கோபத்தை குறைச்சிக்கொள்ளுங்க. வெளிநாட்டில் இந்த ஆட்டிடியூட்டு அது இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வேலை தெரியணுமென்னா இந்த ரெண்டாவது விஷயம் இருக்குல்ல, இது இருந்தால் இந்த கோபம் பாடுறதுக்கு கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி இருக்கும். அப்போ எல்லாத்தையும் வந்து குறைச்சிட்டு இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கூட நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. என்னடா வந்து நீங்கள் கதைக்குள்ளே வந்து ஓகே இந்த பொண்ணுக்கெல்லாம் தெரியுன்ற மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து எல்லாம் இந்த இங்கிலீஷ் பேசினாலும் சிலாக்களுக்கு பேசுகிறக்குள்ளே என்னடா இப்படி பேசுகிறான்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்க அந்த விஷயங்களை. வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணுமென்னா அந்த விஷயத்தை பற்றி ஆராயுங்க. அப்போ தான் அதை பற்றி நாலேஜ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். இன்னொன்று வந்து படிக்கலையா, கோர்ஸ் பண்ணுங்கள். இவ்வளவோ திறந்த பல்கலைக்கழகம் இருக்குது, சேருங்க, போய் சேர்ந்து படிங்க. படிப்பு தான் நமக்கு கை கொடுக்கும். நோட் பண்ணிக்கொடுங்க. 5வது வந்து ஏர்லியாக வந்துருங்க. அதுதான் நான் சொல்லுவேன். இது வந்து நான் பார்த்ததில் கற்றுக்கொண்டது துபாயில். ஆஸ் அ துபாய் ரெசிடென்ட் எனக்கு சொல்லணுமெண்டா, துபாய் வந்து இட்ஸ் அ குட் சிட்டின்னு சொல்லலாம். இது குட் கண்ட்ரி தான் UAE. பட் ரெண்டாலும் வந்து இந்த சிட்டியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து துபாயை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் இப்போ இவ்வளோ பேர் படிச்சுட்டு வேலைலாம் இங்கேயே இருக்காங்க. சிலவாக விசிட்டில் வருவாங்க, வேலை கிடைக்காது படிச்சுட்டு வந்தாலும். அதுதான் சொல்கிறேன், 21 வயதுலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் எப்படியாவது வேலையில் செட் ஆகிடுவீங்க. நீங்கள் 28-30 வயதில் தான் செட் ஆகணுமெண்டா வேலையும் கிடைக்காது. அங்கிட்டு திரும்ப இங்கே வந்து நீங்கள் சேர்ந்தாலும் ஒரு சின்ன பொடி உங்களுக்கு வேலை சொல்லி திருப்பான். ஏன்னா அந்த கோபம் இப்போ நான் வேலை சொல்லக்குள்ளேயும் சில அண்ணன் மாதிரி என்ன சண்டை பிடிக்க வருவானே, நீ யாரா எனக்கு வேலை சொல்கிறது. அப்போ என்னடா அவங்களுக்கு அந்த வயது பிரச்சனை அதெல்லாம் அது தடங்களாக இருக்கும். என்னடா அப்படி வேலை சொல்கிறதில் தப்பு இல்லை தானே, நமக்கு அதை தானே வேலை கொடுத்துருக்காண்டக்குள்ளே நம்ம அதை தான் பண்ணுவோம். அப்போ அதை கேட்குற அளவுக்கு அவங்ககிட்ட அந்த இது இல்லாட்டி நம்ம ஒன்றும் பண்ணிடலாது. அதே மாதிரி தான் நீங்களும் வந்து ஏர்லியாக வாங்க, கற்றுக்கிட்டு வேலையை படிச்சுக்கொள்ளுங்க. இங்கே படிச்சுட்டு இருக்காமல் இங்கேயும் இம்ப்ரூவாக பண்ணிக்கொள்ளுங்க. ஏதாவது இன்னும் கற்றுக்கிறது என்று சொல்லக்குள்ள வந்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருப்பீங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும். அந்த வகையில் வந்து இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னொன்று வந்து இதை வந்து சும்மா ஒரு வீடியோண்டா எடுக்காமல் நான் நிறைய விஷயங்களை வந்து இதில் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் கட்டாயம். ஆனால் வந்து இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ரிலேட்டிவில் யாராவது வெளிநாட்டுக்கு போக முந்தி இதெல்லாம் பார்க்கணும், இப்படியெல்லாம் கற்றுக்கணும், இதெல்லாம் பற்றி தம்பி இந்த பொடியும் இந்த அஜய் வெளிநாட்டில் இந்த வீடியோ போட்டிருக்கான், இந்த வேணால் பார்த்து கற்றுக்கொள்ளு, இந்த வீடியோ இதெல்லாம் பண்ண சொல்கிறான், கற்றுக்கோன்ற மாதிரி. அப்போ நீங்களும் வந்து கற்றுக்கொள்ளுவீங்க. இந்த வீடியோ வந்து ஒரு வீடியோ இல்லாமல் ஒரு படிப்பினையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் வந்து சொல்லப்போனால் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து சில வெளிநாட்டுக்கு வரலாமா, என்னெல்லாம் இருக்குது, என்ன வேலை வாய்ப்பெல்லாம் இருக்குது என்ற பற்றியெல்லாம் நான் பேச போகிறேன். நிறைய சொல்லப்போனால் நிறைய பேச போகிறேன். அந்த வகையில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்கு அந்த வீடியோ. அந்த வகையில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் வரைக்கும் நான் உங்கள் அஜய். திஸ் இஸ் அஜய் அரவுண்ட். See you.